மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். ஸோ நமக்கு ஆர்ஆர்பி குரூப் டி ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 20 செட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு தெளிவாகவே நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கக்கூடிய மாடல் அப்படியே 2026 ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம ஆல்ரெடி இந்த செட்டப் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 81வது கேள்வியிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? சரி, ஓகே பாருங்க. ஒரு நிமிஷம். ஓகே, which law state that if we keep increasing the employment of input with other inputs fixed, eventually at point will be reached after which the resulting additional of the output in the will start falling அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது விளிம்பு நிலை உற்பத்தி திறன் பற்றி ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லோ ஆஃப் த டிமினைசிங் ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்றதான் நமக்கு சரியான விடை. அதாவது விளிம்பு உற்பத்தி குறைத்திறன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது குறைக்கும் விதி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? விளிம்பு உற்பத்தி திறன் குறைக்கும் விதி அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் நமக்கு இதுக்கு சரியான விடையாக வரும். ஸோ 81வது கேள்விக்கு ஆப்ஷன் டெல்லி. அடுத்து 82 பாருங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதெல்லாம் ரொம்ப வாசிக்க வேண்டாம், டைரெக்டாக வந்து நீங்கள் நிபந்தனை என்ன இருக்கோ அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், நிறையா அதெல்லாம் சொல்லியிருப்பேன், சரிங்களா? சரி பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம அப்புறம் பார்த்துக்குறோம், நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம், கீழே நிபந்தனையை படிச்சுட்டு அப்புறமேல் பார்த்துக்கலாம். முதல் மற்றும் கடைசி இலக்கங்கள் ஒற்றைப்படையாக இருந்தால் என்ன செய்யணும்? இரண்டையும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இஜெட் அப்படின்னு குறியிட சொல்லியிருக்காங்க. இஜெட் முதல் மற்றும் கடைசி ஒற்றைப்படை எண்களாக இருந்தால் என்ன போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு போட சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது வந்து டூ கிடையாது, எள்ளு, சரிங்களா? அடுத்து முதல் மற்றும் கடைசி எண்கள் இரட்டைப்படை எண்களாக இருந்தால் என்ன சொல்றாங்க? இஜெட் போட சொல்றாங்க. அவ்வளோதான் நமக்கு கொடுத்துருக்க நிபந்தனை. இப்போ நம்பரை எழுதிட வேண்டியதான். ஸோ 5 6 4 7 8 3, சரிங்களா? இதாங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, முதல் மற்றும் கடைசி எண்கள் ஒற்றைப்படை இலக்கமாக இருந்தால் எள்ளு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கடைசி என்ன படை எண்களாக இருக்கு? ஒற்றைப்படை எண்களாக தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு இஜெட் போடுக்கிற வேண்டியதான், இதுக்கும் ஒரு இஜெட் போடுக்கிற வேண்டியதான். சாரி, எள்ளு, இஜெட் கிடையாது, எள்ளு. இரட்டைப்படை எண்களாக தான் என்ன செய்யணும்? இஜெட் போடணும். இப்போ இங்கேயும் எள்ளு தான் வரும், இங்கேயும் எள்ளு தான் வரும். இடையில இருக்க எண்களுக்கு அப்படியே நம்ம எழுதிக்க வேண்டியதான். 6க்கு எள்ளு தான் வரும், 4க்கு ஹச் வருது, 7க்கு என்ன வருது? 7க்கு ஜே வருது, 8க்கு டி வருது. அவ்வளோ, இதான் ஆன்சர். இவ்வளோதான் முடிஞ்சு, இதான் ஆன்சரு. எல்எல்ஹச் இருக்கா? எல்எல்ஹச் 2 ஆப்ஷன்ல இருக்கு. எல்எல்ஹச் ஜேடிஎல் இந்த இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டெல்லியில வந்து இருக்குது. டி ஃபார் டெல்லி. ஒருத்தர் கேட்குறாரு, சார் என்ன சார் அடிக்கடி பாம்பேன்னு சொல்றீங்க? ஏ உச்சரிப்பு ஏ நமக்கு தெரியும், பி அப்படின்னா அந்த பி உச்சரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வார்த்தை வந்து நம்ம தப்பா வந்து புரிஞ்சுக்கிறோம். அதாவது தப்பா மீன்ஸ் என்னன்னா வேற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் பி ஃபார் பாம்பே அப்படின்னு சொல்றது. பிக்கு பாம்பே அப்படின்னு சொல்லுவேன், டிக்கு வந்து டெல்லின்னு சொல்லுவேன், சரிங்களா? அப்படி சொல்லும் போது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக புரிதல் ஆகும் அப்படின்றதுக்காக தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? சரி, ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 82க்கு ஆப்ஷன் டி, டெல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, அறிக்கையை நம்ம வாசிச்சிடலாம். ஸோ 2021ஆம் ஆண்டில் ஒவ்வொரு மீனவரும் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே மீன்பிடிக்க தங்கள் படகை எடுத்து செல்ல முடியும் என்று அறிவித்ததன் மூலமாக 2021 ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் தன்னுடைய படகை வந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டாங்களாமா. ஸோ எம் நாட்டின் அரசாங்கம் மீன்பிடி தொழிலை ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்படி சொல்லிட்டாங்க, ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. எம் நாட்டில் மீன்பிடி படகுகள் விற்பனைக்கு வரும் ஆண்டுகளில் இரட்டிப்பா ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி இரட்டிப்பாகும்? இரட்டிப்பாகாது. எம் நாட்டில் மீன்பிடி படகுகளுடைய விற்பனை வந்துட்டு ஆண்டுகள் இரட்டிப்பாகுமா? இரட்டிப்பாகாது, சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இதோட முடிவுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகலை, சரிங்களா? அடுத்து பாருங்க, சிறிய படகுகளை வைத்திருப்பவர்களுடன் ஒப்பிடுகையில் பெரிய படகுகளை கொண்ட
பெரிய படகுகளை கொண்ட மீனவர்கள் இந்த விதிமுறைகளை அதிக பயனடைவார்கள். கரெக்ட் தானே? ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் போட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ சின்ன படகு வச்சிருக்கோம் என்ன செய்வான், ஒரு டைம் எடுத்து போனால் கொஞ்சம் போல மீன் தான் பிடிச்சி வர முடியும். இதே நிறைய பெரிய படகு எடுத்தோம்னா நிறைய மீன் பிடிச்சி வந்துடுவான். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கொடுக்கப்பட்டதுலேருந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஸோ கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ அப்போ கொடுக்கப்பட்ட தகவலின்படி 2ஐ மட்டுமே முடிவு செய்ய முடியும். அப்படி தானே? ஸோ கொஸ்டின் நம்பர் 83க்கு ஆப்ஷன் ஏ ஃபார் ஏ. சரிங்களா? ஓகே. 84வது கொஸ்டின் பாருங்க. ஓகே, நம்ம அனிமல் விலங்குகள், பெட்ஸ்னா செல்லப்பிராணி, வில்டு அப்படின்னா காட்டு விலங்குகள், ஓகே, ப்ரொடக்டட்னா பாதுகாக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எத்தனை விலங்குகள் செல்லப்பிராணிகள் ஆனால் பாதுகாக்கப்படவில்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது எத்தனை விலங்குகள் செல்லப்பிராணிகள் ஆனால் பாதுகாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் செல்லப்பிராணி பார்த்துடலாமா? பெட்ஸ் இந்த இருக்கு பாருங்க. பெட்டுனா செல்ல பிராணிகள் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து விலங்குகள், இது எல்லாமே என்னதான், இது எல்லாமே விலங்குகள் தாங்க. இது எல்லாமே விலங்குகள் தான். சரிங்களா? சரி, அடுத்து கவருங்க. எத்தனை விலங்குகள் செல்ல பிராணிகளாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் விலங்கு தான், செல்ல பிராணி தான். இதுவும் செல்ல பிராணி தான், விலங்கு தான். சரிங்களா? அப்போ மொத்தம் எவ்வளோ வருது? 112 ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு 13 ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, எத்தனை விலங்குகள் செல்ல பிராணிகள், எத்தனை விலங்குகள் செல்ல பிராணிகளாக இருக்குது, அது வந்துட்டு பாதுகாக்கப்படாமல் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க. இந்த ரவுண்டை வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ரவுண்டு என்ன, இந்த ரவுண்டு, ஓகே, இந்த ரவுண்டு தான். இந்த ரவுண்டு வந்துட்டு நமக்கு பாதுகாக்கப்பட்டவை. இது ஃபுல்லாமே என்னதான், இது வந்து பாதுகாக்கப்பட்ட கோடு இங்கிருந்து இங்கே போகுது. கொஞ்சம் படத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது எல்லாமே பாதுகாக்கப்பட்டவை. இந்த ரவுண்டுக்குள்ளே வருது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு தான் பார்த்தீங்கன்னா செல்ல பிராணிகள். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, எத்தனை விலங்குகள் செல்ல பிராணிகள் ஆனால் பாதுகாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே பாதுகாத்து தான் இருக்குது. இது எல்லாமே பாதுகாத்து தான் இருக்குது. இந்த 13 இருக்குது பார்த்தீங்களா, 13 இதுவும் வந்து பாதுகாக்கப்படலை. சரிங்களா? இந்த 25ன்ற இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் என்ன செய்யலை, பாதுகாக்கப்படலை. ஸோ கொஞ்சம் படத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. ஸோ 13 மற்றும் 25 ரெண்டையும் கூட்டினோம்னா 38 செல்ல பிராணிகள், அதாவது 38 விலங்குகளாக இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் பாதுகாக்கப்படாமல் இருக்கிறது. சரிங்களா? ஒரு சிம்பிள் தான், கொஞ்சம் லாஜிக்கை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ கொஸ்டின் நம்பர் 84க்கு ஆப்ஷன் டி. 85வது கேள்வி பாருங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். இந்த நம்பர்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நம்பர் கூட இருக்குது, ஒரு நம்பர் திடீர்னு ரொம்ப குறைஞ்சிருக்குது. ஒரு நம்பர் கூட இருக்குது, ஒரு நம்பர் திடீர்னு குறைஞ்சிருக்கு. ஒருவேளை இந்த 2 நம்பருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். தொடர்பு இல்லை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று விட்டு ஒன்று பார்க்கணும். ஒன்று விட்டு ஒன்று வந்து பார்க்கணும். அதே மாதிரி இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று விட்டு ஒன்று வந்து பார்க்கணும். சரிங்களா? இப்போ கீழே வரக்கூடிய வேல்யூ தான் இந்த நம்பருக்கு வந்து நமக்கு கரெக்டாக செட் ஆகுது. ஸோ நல்லா கவனிங்க. 82லேருந்து 13 கழிச்சா 69, 69லேருந்து 13 கழிச்சா 56, 56லேருந்து 13 கழிச்சா 43, 43லேருந்து 13 கழிச்சா 30. ஒருவேளை இந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 30லேருந்து 13 நம்ம என்ன செய்வோம், கழிச்சிட வேண்டியதான். எவ்வளோ வரும்? 17 வரும். அப்போ இந்த நம்பர் நமக்கு தேவையில்லை, கேள்விக்குரிய இருக்கிறதுல இருந்தால் கீழே வருது. 23லேருந்து 7 கூட்டியிருக்காங்க 30, 30லேருந்து 7 கூட்டிருக்காங்க 37, 37லேருந்து 7 கூட்டிருக்காங்க 44, 44லேருந்து ஒரு 7 கூட்டினோம்னா என்ன வருங்க, 44 + 7 வந்துட்டு 51 வருமா? 51. ஸோ 85வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 51 அப்படின்றது சரியான விடை. சரிங்களா? சரி, கவனிங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் கவனிங்க. ஒரு கடைக்காரர் என்ன பண்ணுறாராம், 1 கிலோ வந்துட்டு 13.65 என்ற விலையில் 30 கிலோ கோதுமையை வாங்குறாராமா. ஒரு கிலோ வந்துட்டு ஆர்எஸ் வந்துட்டு 13 ரூபா 65 காசுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா 30 கிலோ கோதுமையை வாங்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1 கிலோ வந்துட்டு 18 ரூபா 15 காசு அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு 20 கிலோ கோதுமையை வாங்குறாரு. சரிங்களா? இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, கோதுமையும் கலக்கிறாரு. கோதுமை வாங்கி அப்படின்ற விலையில வாங்கி, அதாவது லோ குவாலிட்டியில் கொஞ்சம் வாங்கி ஹை குவாலிட்டியில் கொஞ்சம் வாங்கி ரெண்டையுமே கலப்படம் பண்ணுறாரு. அப்படின்னா 30% அவர் லாபம் ஈட்ட 1 கிலோவுடைய கலப்பு வகை கோதுமை என்ன விலையில விற்க வேண்டும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. சரிங்களா? நான் சொல்லிடுறேன், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் பெருக்கணுங்க. இது ரெண்டையும் பெருக்கி எவ்வளோ அப்படின்னு போடணும். இது ரெண்டையும் பெருக்கி எவ்வளோ அப்படின்னு வந்து போடணும். சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் நம்ம பெருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 409.5 கிடைக்குது. ஏன்னா நம்ம பெருக்கி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் ஆயிரும். அதனால தான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி நம்பரை போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? 409.5ன்னு வருது. ஸோ இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா, அதாவது 20 கிலோவுக்கு 18 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 363 ரூபா வருது. 363 ரூபா வந்து நமக்கு வருது. ஸோ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 772.5 அப்படின்னு கிடைக்குது. 772.5ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ ஏன் இது எல்லாத்தையும் நம்ம கூட்டிருக்கோம் அப்படின்னா, மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1 கிலோ வந்துட்டு 30 ரூபா அப்படின்னா மொத்த ரேட்டு இது. இதில் 1 கிலோ இவ்வளோ ரேட்டு அப்படின்னா 20 கிலோவுக்கு இவ்வளோ ரேட்டு. அப்போ மொத்தமாக வந்துட்டு அவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா 772 ரூபாய் 50 காசுக்கு வந்துட்டு மொத்தமாக எத்தனை கிலோ வாங்கியிருக்காரு? 50 கிலோ வாங்கியிருக்காரு. 772.5 மொத்தமாக எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 50 கிலோ வாங்கியிருக்காரு. இப்போ இதில் 1 கிலோ கண்டுபிடிக்கலாமா? 1 கிலோ கண்டுபிடிக்கலாமா? 1 கிலோ கண்டுபிடிச்சல என்ன செய்யலாம்? 772.5 போட்டு பை போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யும்? ஸோ 1 கிலோவோட ரேட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருமா? சரியா? பார்த்துலாமா? 15.4 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? 15.4 நம்ம அடிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? 15.4 அப்படின்னு வந்து 1 கிலோவுடைய ரேட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, 1 கிலோவுடைய ரேட்டு வந்துட்டு 15 ரூபா 4 காசு அப்படின்னு வச்சுக்கிறோமே, இல்லை 40 காசு. சரிங்களா? இப்போ வந்துட்டு 30% லாபம் அடையணும்னா அவர் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு வந்து விற்றுருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபாய்க்கு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 ரூபாய்க்கு 30% அப்படின்னா என்ன வருங்க? 1.3 வருமா? லாபம் அடைகிறது 1.3 லாபம் அடையணும் அப்படின்னா என்ன செஞ்சிடணும்? இது ரெண்டையும் பெருக்கிற வேண்டியதான். 15.4 1.3. ஏன் 1.3 போட்டிருக்கேன்? 1 ரூபாய்க்கு கணக்கு எடுத்துட்டோம்னா 30% எவ்வளவு? 0.3 அப்படின்றது தான். சரிங்களா? ரெண்டையும் பெருக்கணும் என்ன வரும்? ஸோ 20.08 சம்திங் வந்து வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணிக்கலாம்? ஸோ நம்ம 20 ரூபாய் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? எந்த விலையில விற்கணும் அப்படின்னா 20 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் போக என்ன பண்ணுவார்? ஸோ 30% வந்து லாபம் அடைவார். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 86க்கு ஆப்ஷன் டெல்லி. நான் ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. நான் மேக்ஸிமம் ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டேன். சரிங்களா? மேக்ஸிமம் ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஓகே, அதாவது இந்த மாடலில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாடலில் இதே டைமிங்கில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஒன்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். 11, அதாவது என்ன கொடுக்காங்க? 11, 14, 31, 38 ஒவ்வொன்றிலும் எக்ஸ் சேர்க்கப்படும் பொழுது இந்த வரிசையில் பெறப்பட்ட விகித சமத்தில் இருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ 11/14 விகித சமம் 31/38. சரிங்களா? 31/38. இதில் எல்லாமே என்ன சேர்க்கணும்? எல்லாத்துலேயுமே எக்ஸ் கேட்கணும். எக்ஸோடைய வேல்யூ நமக்கு என்னன்னே தெரியாது. புரியுதுங்களா? அப்போ இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். பெருக்கி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிச்ச வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் ஸோ இதில் வந்து போடணும். ஓகேவா? இதில் வந்து அதாவது 3x/6x, அதாவது 3x இருக்கு இல்லையா? 3x/6 = y ஸோ y/8x - x. இதில் எக்ஸோடைய வேல்யூ கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா ஒய்யோட மதிப்பு நமக்கு வந்து கிடைச்சிடும். சரிங்களா? நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸியான ஒரு சம்மு தான் இது. வந்து இந்த சம்மை வந்துட்டு நீங்களே வந்து செஞ்சுருங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம்மு தான். நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுருங்க. ஓகே, அடுத்த சம் பார்த்துடலாமா? இல்லை நானே போட்டுருவா? சரி, அடுத்த சம் பார்ப்போம். ரொம்ப கொஞ்சம் பெரியசாக இழுக்கும். நீங்கள் வந்து போட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு உங்களுடைய ஆன்சர் என்ன வருது அப்படின்றத சொல்லிடுங்க. ஓகேங்களா? நான் வேணால் ஆன்சர் வேணால் சொல்லிடுறேனே. ஸோ 87வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லிடுறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? ஓகே, 87க்கு வந்து 18 ஆன்சர். சரிங்களா? எக்ஸோடைய வேல்யூ வந்து 4 அப்படின்னு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 4 அப்படின்னு கிடைச்சி அப்படின்னா 3 × 4 போடுவோம், /6 போடுவோம், = y. ஸோ எக்ஸு
எக்ஸுக்கு வந்து 4 போடுறோம். 4 போட்டோம்னா 8 16 32 மைனஸ் 5 வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை கொண்டு போய் என்ன செய்யணும், இதை கொண்டு போய் இங்கே வந்து பெருக்கணும். ஓகேவா? இந்த 6 வந்து இங்கே கொண்டு போய் பெருக்கணும், கொண்டு போயிட வேண்டியதான். 6 ஒய்னு வரும். ஸோ 32 மைனஸ் 5 இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கிறோமே. 32லேருந்து 5 போச்சு அப்படின்னா 28. 28 இங்கே வந்து ஒய் ஆயிரும். 4 12 வந்துடும். ஸோ பை 6 வந்துடும். 1 6 6, 1 6 6, 2 6 12. ஸோ இதை கொண்டு போய் இந்த பெருக்கிற வேண்டியதான். 48 18. சரிங்களா? 4 12. ஓகே 6 3 பை 6. சரி ஓகே. ஸோ போட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிடும், ஸோ ஆன்சர் வந்துட்டு கரெக்டாக வரும். நீங்கள் எக்ஸோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4 அப்படின்னு போட்டிங்கனாலே நமக்கு என்ன செஞ்சிடும். ஓகே, இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு நான் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இந்த கணக்கு வந்துட்டு ஏதோ தவறுதலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த கணக்கை பற்றி நம்ம அடுத்த இதில் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த கணக்கை வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகேவா? சரி ஓகே. அடுத்த 88வது கொஸ்டின் பாருங்கள். ஓகே, ராஜேஷிடம் 180 லிட்டர் ஆயில் ஏ இருக்காமா. அதாவது 2 வகையான ஆயில் வந்து வச்சுருக்காங்க. ஆயில் ஏ வந்துட்டு 180 லிட்டர் வச்சுருக்காரு. ஆயில் பி பார்த்தீங்கன்னா 220 லிட்டர் வச்சுருக்காரு. சரிங்களா? கவனிங்க, ஏதோ வளவளன்னு கொடுத்துருக்கானா, வளவளன்னு கொடுத்துருப்பான், என்னமோ சொல்கிறான், பார்ப்போம். ஒவ்வொரு பாத்திரமும் ஒரே எண்ணெயை, கவனிங்க, ஒவ்வொரு பாத்திரமும் ஒரே எண்ணெயை கொண்டிருக்கும் வகையிலும் அனைத்து பாத்திரங்களும் முழுமையாக நிரப்பும் வகையில் அவர் பல்வேறு ஒத்த தோற்றம் கொண்ட பாத்திரங்களை நிரப்புறாரு. ராஜேஷ் பயன்படுத்தும் பாத்திரம் ஒவ்வொன்றும் அதிகபட்சமாக 2 ஹிண்ட் கிடைச்சிருக்குங்க. எவ்வளவு அளவானதாக இருக்கும் அப்படி, அதாவது 180 200 ரெண்டையும் கலப்படம் பண்ணிட்டேன். என்ன செய்யறான் அப்படின்னா எல்லாத்துலேயும் கொண்டு போய் இதை கலப்படம் பண்ணி ஊத்துறான் அப்படின்னா எல்லாத்துலேயும் சமமாக ஒரே பாத்திரமா இருக்கக்கூடிய சம்மதில் ஊத்துறான். ஒரு இதில் எவ்வளோ கிடைக்கும். இப்போ இதில் ஒரே அப்படின்னு கேட்டான், அதிகபட்சமாக அப்படின்னு கேட்டான். என்ன பார்க்கணும், இந்த 2 வார்த்தை வந்துச்சுன்னா HCF பார்க்கணும். 180க்கும் 220க்கும் HCF பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன வரும், 2 போட்டோம்னா இங்கே 90 வரும், இங்கே 110 வரும். மறுபடியும் என்ன செய்யலாம், டேரெக்டாக 10ல் போட்டுடலாமா, போட்டுடலாம். 9 11. அதுக்கு மேலே HCF எடுக்க முடியுமா, HCF எடுக்க முடியாது. எல்சிஎம்க்குன்னா நம்ம எடுத்துக்கலாம். HCF என்ன வருதுங்க, ஸோ 20 வருது. ஒரே அதிகபட்சமாக இந்த 2 வார்த்தை வந்ததுனால நம்ம HCM பார்த்துட்டோம். HCM பார்த்ததுனால எல்லா பாத்திரத்துலையும் எவ்வளோ நிரப்பான், 20 நிரப்பான். ஒரு பாத்திரத்துக்கு 20 லிட்டர் விதமாக நிரப்பிட்டு போயிட்டே இருப்பான். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 88க்கு ஆப்ஷன் பாம்பே. 89வது கேள்வி. 89வது கேள்வி. பின் வருவனவற்றில் மக்கும் பொருள் எது? பிளாஸ்டிக் பொருள் மக்குமா, மக்காது. தொழிற்சாலை கழிவுகள் மக்குமா, மக்காது. காகிதங்கள் மற்றும் பருத்தி மக்குமா, மக்கும். ரொம்ப இது ஒரு ஈஸியான கேள்வி தான், ரொம்ப ஈஸியான கேள்வி. ஒன்றாவது 2வது பசங்க கிட்ட கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 90. ஒரு பொருளை அதன் உண்மையான விற்பனை விலையில 7/12க்கு விற்பனை செய்வதன் மூலமாக மானோ என்பவர் 16% என்ன பண்றாராம், நஷ்டத்தை அடைகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. 16% நஷ்டம் அப்படின்னா அப்ப நம்ம 100%லிருந்து 16% போச்சுன்னா எவ்வளவு, 84 ரூபாய்க்கு வந்து விற்கிறாரு. இப்ப வித்தது வந்து 84 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 7/12 வந்து விற்கிறது மூலமாக. சரிங்களா? சரி, அவர் அதன் உண்மையான விற்பனை விலையில் 80% விற்றால், சரிங்களா, உண்மையான இதுல வந்துட்டு 80% விற்றால் அவர் வந்துட்டு அதன் லாப சதவீதம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இது மாதிரி மாடலை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 90வது கணக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் சம்மு. ஓகேவா? ஸோ செஞ்சுக்கோங்க. 90க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, சரி ஓகே. 91 கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் 2011 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாட்டில் குறைவாக பேசப்படும் மொழி எழுது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கப்பட்டதில் வந்து தமிழ் மொழி தான் ரொம்ப குறைவாக பேசப்படுவதாக கணக்கெடுப்பு சொல்லுகிறது. ஓகே, 91க்கு ஆப்ஷன் சி. 92 மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதில் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களில் வெற்றி விகிதத்தில் தீர்மானிக்க எந்த காரணி மிகவும் முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள் கருத்தடை முறைகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்ற காரணி தான் கரெக்டாக இருக்குது. ஸோ டியூபெக்டாமி, வாசக்டாமி, கருத்தடைகள் இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. 92க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 93வது கேள்வி. ஓகே, இதெல்லாம் நம்ம விட்டுருவோம், டேரெக்டாக அறிக்கைக்கு போயிடுவோம். நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் டயத்தில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா
உங்களுக்கு டைமிங் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. கொஸ்டின் நம்பர் 93. ஓகே ஓகே. என்ன அறிக்கை கொடுக்குறாங்க பாருங்க. சில ஆண்கள் இவங்க தான் ஆண்கள் மேன்மையானவர்களாக இருக்காங்க. இது ஆண்கள், இவங்க வந்துட்டு மேன்மையானவர்கள். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சில மேன்மையானவர்கள் அன்பானவர்கள். இங்க பாருங்க, இவங்க வந்துட்டு மேன்மையானவர்கள், இவங்க வந்துட்டு அன்பானவர்கள். சில ஆண்கள் மேன்மையானவர்கள், சில மேன்மையானவர்கள் அன்பானவர்கள், அனைத்து அன்பானவர்களும் கடமைப்பட்டவர்கள். இங்க பாருங்க, அனைத்து அன்பானவர்களும் கடமைப்பட்டவர்கள். நமக்கு இதுதான் நம்ம படம் போட்டிருக்கோம். இதுதான் சரிங்களா? அறிக்கை கொடுக்கப்பட்ட அறிக்கையின்படி நம்ம வந்து படத்தை வந்து போட்டிருக்கோம். இப்போ முடிவுகள் பாருங்க. எந்த ஒரு கடமைப்பட்டவரும் அன்பானவர் இல்லை அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்க. இவங்க ஃபுல்லாமே கடமைப்பட்டவங்க. எந்த ஒரு கடமைப்பட்டவரும் அன்பானவரா இல்லையா? எல்லாம் மொத்தமாக தான் இருக்காங்க. அப்ப இந்த கூற்று வந்து தப்பு. அன்பானவராக தான் இருக்கிறாங்க. சில மேன்மையானவர்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்காங்களா? அங்க பாருங்க, இவங்க வந்து மேன்மையானவர்கள், சில மேன்மைப்பட்டவர்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்காங்களப்பா. ஸோ அப்ப இந்த இது வந்து ரெண்டாவது முடிவு வந்து கரெக்ட் தான். சில கடமைப்பட்டவர்கள் ஆண்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சரிங்களா? ஸோ அப்ப இது வராது. ஸோ முடிவு 2 மட்டும் பின்பற்றப்படுகிறது. சரிங்களா? 93வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 94வது கேள்வி பாருங்க. ஓகே, தீபக் என்ன செய்யறாரா? மிதிவண்டியை வடக்கு திசையில இருந்து ஓட்டிட்டு போறாராமா. சரிங்களா? வடக்கு திசையில ஏ என்ற இடத்துல இருந்து ஓட்டிட்டு போறாராமா. இது யூ கிடையாது, ஏ. சரிங்களா? வடக்கு திசையில ஏ என்ற இடத்துல இருந்து ஓட்டிட்டு போறாரு. பி என்ற இடத்தை போய் அடையிறாராமாங்க. சரிங்களா? ஓகே, நமக்கு மேட்ருக்கு போயிடுவோம். நமக்கு கொஸ்டின் இங்க இந்த பக்கம் இருக்கு, பார்த்துடலாம். ஓகே, ஓட்டுகிறார். அதாவது என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு ஏ என்ற புள்ளியிலிருந்து பி என்ற இடத்தை அடையிறாரு. அது வடக்கு நோக்கி போறாரு. மறுபடியும் என்ன செய்யறாருன்னா, இடப்பக்கம் திரும்பி சி என்ற இடத்தை அடையிறதுக்கு அவர் வந்து 3 கிலோமீட்டர் வந்து எடுத்துக்கிறாரு. சி என்ற இடம் இதுதான் அப்படின்னா இதை அடையிறதுக்கு 3 கிலோமீட்டர் எடுத்துக்கிறாரு. மீண்டும் இடது பக்கம், மறுபடியும் இடது பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் போறாரு. சரிங்களா? 4 கிலோமீட்டர் வந்துட்டு போய் டி அப்படின்ற புள்ளியை வந்து அடையிறாரு. சரிங்களா? இதுதான் ஏ என்ற புள்ளி, இது பி என்ற புள்ளி. ஓகேவா? இப்ப என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு பாருங்க. அவர் தனது தொடக்கத்திலிருந்து மேற்கே 2 கிலோமீட்டர் தூரத்தை இருப்பதாக அறிகிறார். அவர் சும்மா தெரிஞ்சுக்கிறாரு, அப்படி நினைச்சுக்கிறாரு. ஆனா இடம் ஏயிலிருந்து பிஏ அடைய அவர் எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, இங்கிருந்து இங்க போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாருன்னு கேட்குறாங்க. கவனிங்க, இங்கிருந்து இங்க போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் எடுத்துக்கிறாருங்க? 4 கிலோமீட்டர் எடுத்துக்கிறாரு. 4 கிலோமீட்டர் போறாரா? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஏயிலிருந்து பி என்ற புள்ளிக்கு போறாங்க. இந்த பக்கம் போயிடுறேன், உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. ஸோ இதான் ஏ புள்ளி. ஏ இடத்துல இருந்து வடக்கு நோக்கி பி என்ற புள்ளியை நோக்கி போயிட்டாப்ல. எத்தனை கிலோமீட்டர் என்ன ஏதுன்னு சொல்லல. மறுபடியும் இடப்பக்கம் திரும்புறாரு. இடப்பக்கம் திரும்பி சி என்ற புள்ளியை அடையிறதுக்கு அவர் 3 கிலோமீட்டர் வந்துட்டு என்ன பண்றாரு? 3 கிலோமீட்டர் வந்துட்டு எடுத்துக்கிறாரு. மறுபடியும் இடது பக்கம் திரும்பி டி என்ற புள்ளியை அடையிறாரு. இதுக்கு 4 கிலோமீட்டர் எடுத்துக்கிறாரு. எத்தனை கிலோமீட்டர் எடுத்துக்கிறாரு? 4 கிலோமீட்டர் வந்து எடுத்துக்கிறாரு. சரிங்களா? இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, ஏ என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளியை அடைய எத்தனை கிலோமீட்டர்? இதுவும் சமந்தானங்க. இது 4 கிலோமீட்டர்னா இதுவும் 4 கிலோமீட்டர் தான். ஸோ 4 அப்படின்றதான் நமக்கு சரியான விடை. ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். 94வது கேள்விக்கு. சரிங்களா? 94வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 95வது கேள்வி பாருங்க. சரி, ABCDEFG 7 பெட்டி இருக்காமா. ஒன்றன் மேல் ஒன்றாக அதே வரிசையில் இல்லாமல் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. சரி, ரைட், ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ABCD அப்படின்னு வச்சிருக்காங்க. ரைட், ஓகே. மொத்தம் எத்தனை பெட்டி இருக்கு? 7 பெட்டி இருக்கு. நம்ம நம்பர் வேணா எழுதிக்கிறோம், நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி. 1 2 3 4 5 6 7 பெட்டி கீழே இருந்து 1ல இருந்து அடுக்கி வச்சிருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இது பாருங்க. டி ஆனது கீழே இருந்து 3ஆவதாக வைக்கப்பட்டிருக்காங்க. 1 2 3. சரிங்களா? டி ஆனவர் கீழே இருந்து 3ஆவது இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சி மற்றும், நல்லா கவனிங்க, இது வந்து நூ கொடுத்துருக்காங்க. அங்க என்ன வரும்? சி மற்றும் டிக்கு. சரிங்களா? இங்க வந்து டி. சி மற்றும் டி இடையில் ஒரே ஒரு பெட்டி மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க சி போட்டனாலும் இங்க இடையில ஒரு பெட்டி வரும். சியை வந்துட்டு 5ஆவது இடத்துல போட்டாலும்
ஒரு பெட்டி இடையில வரும். நம்ம இப்போதைக்கு இந்த கூற்றை மட்டும் வச்சுக்கிறோம். இப்போ சி வந்து 1ஆவது இடத்துல இருக்காரு, இல்லாட்டி 5ஆவது இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கிறாரு. ஓகேவா? சரி, ஓகே. 3 பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, எங்க வரைக்கும் பார்த்தோம், இடையில ஒரு பெட்டி மட்டும். ஓகே. பி மற்றும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குது. பி மற்றும் எஃப், சாரி இ, எஃப் இருக்கா? இருக்கு, சாரி எஃப். எஃப் இது வந்துட்டு டி. சரிங்களா? பி மற்றும் எஃப்க்கு இடையில 3 பெட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ கொஞ்சம் கவனிங்க. நம்ம வந்து பி இங்கே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 1 2 3 4 பி எஃப், எஃப் வந்து இங்கே போட்டுக்கிறோம். மாற்றியும் எழுதிக்கலாம், நம்ம தேவையான என்ன பண்ணிக்க வேண்டியதான், ஸோ மாற்றி வந்து எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ இடையில வந்து எத்தனை இருக்காங்க? 1 2 3 பெட்டி இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகேவா? கவனிங்க, எஃப்க்கு, அதாவது பி மற்றும் எஃப்க்கு இடையில 3 பெட்டிகள் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அடுத்து பாருங்க, வி ஆனது, வி நமக்கு இல்லை, இது வந்து எஃப். சரிங்களா? இது வந்து இ. சரிங்களா? இ ஆனது, அதாவது கூ கொடுத்துருக்காங்களா? கூன்றது என்ன பார்த்தோம்? எஃப். இந்த கேள்வியும் கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கங்க. சரிங்களா? டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. எஃப்க்கு மேலே இருக்கும் நிலையில ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இ ஆனது எஃப்க்கு மேலே ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கு. அப்போ எஃப்க்கு மேலே வந்து ஒரே ஒரு பிளேஸ் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ இ வந்து அங்கே வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? ஓகே. வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏ ஆனது ஜிக்கு உடனடியாக கீழே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஏ வந்து இந்த இடத்துல மட்டும்தான் எழுத முடியும். ஏன் அப்படின்னா, ஏன்னா ஏ வேற இடத்துல எழுதணும் அப்படின்னா ஜி என்ன செய்ய முடியாது, ஸோ வைக்க முடியாது. ஓகேவா? அப்போ சி எங்கே தான் இருக்குது? சி வந்துட்டு இங்கே தான் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம சி வந்து 1 5ல் இருக்கலாம், இல்லை 1ல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ 2ல் ஏதோ இடத்துல வச்சிருந்தோம், அப்புறம் 1ல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், இதை ஃபுல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, டி மற்றும் இக்கு இடையில எத்தனை பெட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டி இந்த இருக்கு, இ இங்கே இருக்குது. ஸோ இடையில எத்தனை இருக்கு? 1 2 3. ஸோ 3 பெட்டிகள் வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ 95வது கேள்விக்கு என்ன ஆன்சரு? ஆப்ஷன் பி, பி ஃபார் பாம்பே. மொத்தம் 3 பெட்டி வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 96வது கேள்வி. 10 தரவுகளுடைய சராசரி கொடுத்துருக்காங்க. 10 தரவுகளுடைய சராசரி 46 அப்படின்னு சொல்றாங்க. அவற்றில் ஒரு குறிப்பானது 142 என்பதற்கு பதிலாக வெறும் 42 போட்டாங்க. புரியுங்களா? 142 போடுறதுக்கு பதிலாக தவறுதலா வந்து 42 அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க கேள்வி அப்படின்னா, பின்னர் அது சரி அப்புறமேல கரெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது ஐயோ நம்ம விட்டுட்டோம், தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து திருத்துறாங்க. இப்போ திருத்தப்பட்ட தரவுகளுடைய சராசரி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் தான், பாருங்க. 10 தரவுகளுடைய சராசரி எவ்வளோ? மொத்தம் 10 × 46 460. சரிங்களா? அவற்றில் ஒரு குறிப்பானது 42 அப்படின்றதுக்கு எழுதுறதுக்கு பதிலாக வெறும் 42 எழுதிட்டாங்க. அப்போ 142லேருந்து 42 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 100. அப்போ 100 நம்பரை 100 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். ஏன்னா விட்டாங்க இல்லையா? அப்போ ப்ளஸ் 100 ரெண்டே கூட்டினா எவ்வளோ வரும்? 560 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். கவனிங்க, மொத்தமாக பாருங்க, நமக்கு வந்து மொத்தம் எத்தனை தரவுகள் இருக்குது? 10 தரவுகள் இருக்கும். நம்ம 10ஐயும் கூட்டினோம்னா 560 கிடைக்குது. ஸோ மொத்தத்தையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அதில் வகுத்துமா சராசரி கிடைச்சிருமா? இப்போ பாருங்க, 560/10 அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும்? 56 வரும். ஸோ புதிய சராசரி என்னதுங்க? 56. ரொம்ப சிம்பிளான கேள்வி, ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. ஸோ 96வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ 97 பாருங்க. ஓகே. கண்ணாடி விழும் ஒரு ஒளிக்கதிரானது காற்றிலிருந்து ஒரு கண்ணாடியை பிரிக்கும் ஒரு மேற்பரப்பில் 30 கோணத்தில் படுகோணத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இக்கதிர் காற்றில் டேஷ் கோணத்தில் ஒளிவிலகல் அடைந்து அந்த ஒளிவிலகல் கதிரானது படுகோணத்தை தளத்துல அடையுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 97க்கு பாருங்க, 30 டிகிரிக்கு மேலே அமையுது. 30 டிகிரிக்கு மேலே வந்து அமையுது. சரிங்களா? ஸோ 97க்கு ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. 99வது கேள்வி பாருங்க, சாரி 98வது கேள்வி. ஓகே. இந்தியன் எக்கானமி ஆன் த ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வாஸ், அதாவது சுதந்திரத்திற்கு முன்னாடி நம்முடைய இந்திய பொருளாதாரம் வந்து என்ன நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அண்டர் டெவலப், அதாவது வளர்ச்சி அடையாத ஒரு பொருளாதாரம் இருந்துச்சு, அப்படி தானே? ஸோ நமக்கு வளர்ச்சி அடையாத ஒரு பொருளாதாரமாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேக்கமடைந்த பொருளாதாரமாகவும் இருந்துச்சு. ஸோ 98வது கேள்விக்கு என்ன ஆன்சரு? ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, 99.
ஸோ 2015 கேட்குறாங்க இந்த கரண்ட் அஃபேரு. 2015 அதாவது 2022 கேட்டதுனால 2015 வந்துட்டு ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேராக வந்து இருந்திருக்குது. அதனால வந்து 2022 வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு இது கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சும்மா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2015ஆம் ஆண்டு மதிப்புமிக்க ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரஸ் எனும் விருதை வந்து இந்தியாவில் வாட்டர்மேன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. இந்த விருதில் வந்து யாருக்கு வந்து அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் ராஜேந்திர சிங் அப்படின்றவர் தான் நமக்கு ஆன்சர். இந்த கேள்வி மேக்சிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2025 ஜனவரியிலிருந்து கொஞ்சம் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து 100வது கேள்வி. சரி, ஓகே, பாருங்க. நமக்கு ஏபிசிடி கொடுத்துட்டாங்க. இதை படிக்க வேணாம். நான் இப்பயும் நான் திரும்பி சொல்கிறேன். இந்த மாதிரி கேள்விகள் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஆர்ஆர்பி எக்ஸாமில் டைமிங் பத்தாது. 100 கேள்விக்கு 90 நிமிஷம் தான் தர்றான். அதாவது 1.5 மணி நேரம் தான் தர்றான். ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு 80+ கேள்வி அடித்தாதான், 80+ன்றது கம்மி தான் நான் சொல்கிறது. 80+ கேள்விகள் நம்ம வந்து கரெக்டாக பண்ணாதான் நமக்கு வந்துட்டு ஓரளவுக்காவது வர முடியும். 85 அடித்தோம் அப்படின்னா கன்ஃபார்மு. 80+ அடித்தாதான் ஓரளவுக்கு நமக்கு என்ன செய்ய முடியும், நமக்கு உள்ள கட் ஆஃப்குள்ளே வந்து வர முடியும். அதனால் இதெல்லாம் நீங்கள் வாட்ச் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் டைமிங் சுத்தமாகவே போயிடும். இந்த மாதிரி கேள்விகள் கொடுத்துருந்தாலே நீங்கள் என்ன செய்யணும், டேரெக்டாக இங்கே வந்துருங்க. இங்கே வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த 2க்கும் ஒரு லிங்க் இருக்கும், இந்த 2க்கும் ஒரு லிங்க் இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து ஒரு லிங்க். நான் நிறைய கணக்குகள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கேள்வி கொடுக்குறாங்கன்னா ஒரு 10 கேள்வி இந்த மாதிரி தான் டயத்தை போக்குவரத்துக்காகவே கொடுத்துருப்பாங்க. நம்ம சிஸ்டத்தில் கொடுத்துருப்பாங்க. தமிழில் எக்ஸாம் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் என்ன பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டாலே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏபிசிடியை வந்து எழுதிருங்க. சரிங்களா? ஏபிசிடியை எழுதிருங்க. நான் சொன்னது மாதிரி 13 லெட்டர் இந்த பக்கம் எழுதிருங்க, 13 லெட்டர் தலைகளாக வந்து எழுதிருங்க. சரிங்களா? எழுதிக்கலாமா? ஓகே, கவனிங்க. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z நேராக வர மாதிரி 13 லெட்டர் எழுதிக்கங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, சாரி, எனக்கு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கு, சைக்காலஜி இதெல்லாம் எனக்கு சுட்டு போனாலும் வராதுன்னு. இதெல்லாம் இந்த ஏபிசிடி கணக்கில் லட்டு சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் இந்த லெட்டரை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா சின்ன பையன் 1வது 2வது படிக்கிறேன் பார்த்தீங்களா, அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக வந்து போட்டுருவாங்க. பாருங்கள், ஐ இருக்குது. ஐ எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்தா இருக்குது. ஓகே, ஐ இந்தா இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து இதுக்கு நேரம் என்ன கொடுத்துருக்கேன், ஐக்கு நேரம் என்ன கொடுத்துருக்கான், கியூ வந்து இருக்குது. கியூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். கியூ எங்கே இருக்குது, இந்தா இருக்குது. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. அதாவது 8வது நம்பரை வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? 8வது நம்பர் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஜி இருக்கு. ஜி எங்க இருக்குன்னு பாருங்க, இந்தா இருக்கு. சரிங்களா? அடுத்து என்னது, ஓ வந்து எழுதிருக்காங்க. ஓ எங்க இருக்குது, இந்தா இருக்குது. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. மறுபடியும் 8வது நம்பர் எழுதிருக்கான். இப்போ உங்களுக்கு ஒரு இது தெரியும். அப்போ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா IGE அப்படி கொடுத்துருக்கான். அப்படின்னா இந்த ஐயிலிருந்து 8 நம்பரை கூட்டியிருக்கான், இந்த ஜியிலிருந்து 8 நம்பரை கூட்டியிருக்கான், 8வது நம்பர் எழுதியிருக்கான். சரிங்களா? அடுத்து இலிருந்து என்ன செய்யிருப்பான், 8 நம்பர் தான் கூட்டியிருப்பான். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. 8வது நம்பர் என்னது, எம் கொடுத்துருக்கானா? அவ்வளோதான். இதுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இதுக்கு என்ன பண்ணியிருப்பான், சேம் இதே தான் பண்ணியிருப்பான். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, கவனிங்க, இந்த கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எது இந்த லிங்க், இதே இந்த ஜோடியில் என்ன பண்ணியிருக்காங்களோ, என்ன லிங்க் இருக்கோ அந்த லிங்க்ல இருக்கிறது அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செஞ்சக்கூடாது, நம்ம எந்த விதமான தப்புமே பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஓகே, பாருங்க. ஓகே, பாருங்க, நமக்கு வந்துட்டு பி எடுத்துக்கிறோமே. பி எங்க இருக்குது, இந்த இருக்குது. எத்தனை நம்பர் கூட்டணும், 8 நம்பர் கூட்டணும். 1 2 3 4 5 6 7 8. 8ன்னு என்ன வரும், எக்ஸ் வரணும். எக்ஸ் இருக்கா, இல்லை. ஆப்ஷன் ஏவை என்ன பண்ணிட வேண்டியதான், தூக்கி விட்டுற வேண்டியதான். இது நான் இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால லேட் ஆகுது. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு என்ன லிங்க் இருக்குன்னு டேரெக்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க நமக்கு என்ன செய்யும், டைமிங் வந்துட்டு நம்ம என்ன செய்யும், ஸோ கம்மியாகும். ஓகேவா? அடுத்து எண்ணு எங்கே இருக்குது, இந்த இருக்குது. 8 நம்பர் கூட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8. வி இருக்கா, வி இருக்கு. அடுத்த நம்பரை பார்ப்போம். எல் இந்த இருக்குது. 8 நம்பர் கூட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8. டி இருக்கா, இருக்கு. ஓகே, அப்போ இது வந்து ஒரு ரெண்டாவதும் கரெக்டாக வருது. அடுத்து ஜே பாருங்க, ஜே 1 2 3 4 5 6 7 8. 8 என்ன வரும், 6 வருது. கரெக்டாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நம்ம கரெக்டாக வரல, ரெண்டாவது பி ஆப்ஷன் வந்து கரெக்டாக வருது.
இப்போ நம்ம பையன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தப்பு பண்ணுறவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு இது கண்டுபிடிச்சிருவாங்க, நமக்கு ஆன்சர் இதான் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 2 ஆப்ஷன்லையும் பார்ப்பாங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அவங்களுக்கு வந்துட்டு மைண்டில் வந்து ஒரு செட்டப் மைண்டு, இதுவும் வேற ஏதாவது கரெக்டாக இருக்கா. ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு கீழே கொடுத்துருக்க மேலே கொடுத்துருக்க லிங்க்ல வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ஸோ 100வது கேள்விக்கு ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே அப்படின்றது நமக்கு சரியான விடை. சரிங்களாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு நிறைய கேள்விகள் வரும். ஸோ தொடர்ந்து பாருங்க. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய 2026 ஆர்ஆர்பி குரூப் டியில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எல்லாத்தையும் பாருங்க. நான் ஜிகே மட்டும் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போயிருப்பேன். சரிங்களா. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை உங்களுக்கு கம்பல்சரி எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஜிகே பகுதி மட்டும் என்ன பண்ணியிருப்பேன், ஸோ ஆன்சர் மட்டும் ஒரு சிலதுக்கு சொல்லிட்டு போயிருப்பேன். ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரீஃபாக சொல்லித்தரேன். அதுவும் எனக்கு மேக்ஸிமம் வந்து ஷார்ட்கட்டு, அதாவது ஃபார்முலா இல்லாமல் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய வெற்றிக்காக எங்கள் கணினி குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நடத்துறது உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. பிடிக்கலைன்னா லைக் பண்ண வேண்டாம். சரிங்களா. அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டிக்கு படிக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இது யூஸ் ஆகும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒரு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.